ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரவை கேசரி தாங்க. ஹெல்த்தினா என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. நிறைய சுகர் இல்லை, நெய்யும் இல்லை. அதனால் சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக அது சாப்பிட்லாம். ரொம்ப கம்மியாக நெய்யெல்லாம் சேர்த்துருக்குமே சாஃப்டாக இருக்கான்னு நினைக்காதீங்க. பாருங்கள், நான் இதை செஞ்சு 1 மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம சங்குப்பூவில் குலோப் ஜாமுன் செஞ்சுருந்தோம். அதனோட அவுட்ஃபிட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கலர் எல்லாம் உள்ளவே இறங்கி இந்த மாதிரி நிறைய ஒரு ஹெல்த்தியானதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேசரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சங்குப்பூ ட்ரை பண்ணி எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு நம்ம வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பூ தான் எடுத்து சுடு தண்ணியில் லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அந்த கலர் வந்துடும். அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, இப்போது அந்த பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நான் ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போது நம்ம நிறைய சாப்பிடும்போது எல்லா இடத்துலையுமே நமக்கு முந்திரி கிடைக்கும். நம்ம பெருசு பெருசாக போட்டோம்னா சாப்பிடும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வறுந்ததுக்கப்புறமா திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதே நெய்யிலே நம்ம ரவையும் வறுத்தரலாம் லைட்டாக. ஆல்ரெடி இது வறுத்த ரவை தான். நம்ம செய்யும்போது லைட்டாக சூடு பண்ணி அந்த நெய்யில் வறுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாகவும் வரும் அந்த கேசரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளரும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேன்லேயே கடாயில் 1 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்கன்னு. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ரவையை உள்ளே சேர்த்துடலாம். இந்த ரவையில் அந்த முந்திரி ஒன்று இருந்தது. சரி, நான் எடுக்கல, அப்படியே விட்டுட்டேன். அது முந்திரி தான் அது. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. எதுவுமே கட்டியெல்லாம் எதுவுமே ஆகாது பாருங்கள். நல்லா ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். கட்டி ஆகிடுமே அந்த ஒரு பயத்துலேயே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா எதுவுமே கட்டியெல்லாம் எதுவுமே வராது. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் இப்போதைக்கு ஒரு காலம் நெய் எதுவுமே சேர்க்கல. இப்போ நான் 1 டம்ளர் ரவை எடுத்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஆனால் நான் ஃபுல்லாகவே நான் சர்க்கரை எடுக்கல பார்த்தீங்களா. ஒரு 3/4 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இதுவே போதும். நம்ம நிறைய சர்க்கரை எடுத்தோம்னா அது திகட்டிட்டதும் நம்மளால் அதிகமாக சாப்பிடணும்னு கூட தோணாது. அதனால தான் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு நம்ம நான் அந்த தண்ணி கொதிக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன், கல் உப்பு. நீங்கள் இப்போ வேணாலும் சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த ஸ்வீட் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது நல்லா 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். காய்ச்சாத நெய் அப்படியே தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா எல்லா பக்கமும் நெய் போகணும். நம்ம நெய் அளவும் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சில்வர் பாத்திரன்றதுனால அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தாங்க இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வேறு எந்த ரீஃபைண்ட் ஆயில் கூட நான் எதுவுமே சேர்க்கல. சேர்க்குறதா இருந்தால் ரீஃபைண்ட் ஆயில் சேருங்க, கடலை எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான எந்த ஒரு ஃபுட் கலர் வேறு ஒரு கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலான ஒரு ஃபுட் கலரில் நம்ம சங்குப்பூ கேசரி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கும் போது அது நிழல்லே காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா எந்த நம்ம ரெசிபி வேணால் செய்யலாம். இது நான் 1 மணி நேரம் கழித்து தாங்க சாப்பிட்டேன். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதை கீழே விழும்போது அதனோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனோட ஸ்டோர் பண்ணுறது எப்படி, குலோப் ஜாம் செஞ்சது எப்படி, எல்லானோட வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.